பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குதா? கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி ஆசீர்வதிக்கிறாரா? சோர்ந்து போகாதுங்க. ஏற்ற நேரத்துல ஏற்ற ஆசீர்வாதம் உங்களை சேரும். நீங்க விசுவாசத்தை விட்டு விடாதபடி வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்னங்க சொல்றீங்க? ஆண்டவரே எங்களை மறந்துட்டார் போல தெரியுது. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாரும் சாட்சி சொல்றாங்க, எங்க வாழ்க்கையில மட்டும் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் எப்படிங்க மறப்பாரு? அது சொல்லுவதே ஒரு தவறு, பாவம். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை மறக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். அதாவது பால் குடிக்கிற ஒரு குழந்தை, கை குழந்தையை ஒரு தாய் மறப்பாங்களா? கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனா கூட அது பிள்ளைகள் விளையாடும், அங்க போகும், ஸ்கூலுக்கு போகும், வந்துடும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா கை குழந்தை, பால் குடிக்கிற அந்த குழந்தைய தாய் எப்பவுமே கவனத்துல வச்சிருப்பாங்க. இங்க போயிட்டு வர்றதுக்குனாலும் கண்ணு இங்க இருக்கும், இந்த குழந்தை மேலேயே இருக்கும். மறக்க முடியாது. இந்த குழந்தை இந்த நேரம் பசியோட துடிக்குமே, அந்த எண்ணம் தாய்க்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த நேரம் சாப்பாடு ஊட்டணும், இந்த நேரம் இந்த குழந்தைக்கு எது செய்யணும், எப்பவுமே நினைவாக இருக்கும். அதே மாதிரி தான் சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு தாய் தன் கை குழந்தைய மறந்தால் கூட நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னா அவருடைய அன்பு தாயினுடைய அன்பை விட பெரியது. நீங்க அதை மறந்து விடக்கூடாது. உங்க மேல அவர் வச்சிருக்கிற அன்பு அவ்வளவு பெரியது. என் மகனை, என் மகளை நான் எப்படி ஒன்னு நேசிக்கிறேன்னு தெரியுமா? ஒரு தாய் தன் கை குழந்தைய மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற. நீ என் பிள்ளை, என் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிற, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி உன் வாழ்க்கையை என் கையில ஒப்பு கொடுத்தேன். நான் உன்னை மன்னிச்சு என் மகனாய் மகளாய் சேர்த்து கொண்டேன்ல, உன்னை எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். மறந்து விட்ட மாதிரி தெரியும். சூழ்நிலை சில சூழ்நிலைகள், நெருக்கங்கள் வரும்போது ஆண்டவரும் நம்மை மறந்து விட்டாரோ அப்படி தெரியும். அவர் மறப்பதில்லை. அவர் என்ன மறந்திருக்க மனிதனா? மனிதர்கள் மறந்து விட கூடும். நான் இந்த ஊழிய பாதையில திரும்பி பார்த்தா, ஆரம்பத்துல நான் நேசித்தவங்க, என் கூட ரொம்ப அன்பா இருந்தவங்க சிலர் மறந்துட்டாங்க. நான் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு போனா கூட அவங்களுக்கு அந்த சிந்தை இல்லை, அந்த எண்ணம் இல்லை. ஒரு காலத்துல எவ்வளவு அன்பா இருந்தாங்க, எவ்வளவு நேசமா இருந்தாங்க, இப்ப மறந்துட்டாங்களே. அது மாதிரி சில மனிதர்கள், நன்மை பெற்ற மக்கள் மறந்துட்டாங்க. நானும் ஐக்கியமா இருந்த மனிதர்கள் மறந்துட்டாங்க. பார்க்க சிலர் எதிரியா கூட மாறிட்டாங்க. அதான் மனுஷ சுபாவம். ஆனா அன்றைக்கு என்னை ரட்சித்த ஆண்டவர், என்னை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்ட ஆண்டவர், நான் இருக்கிற உனக்கு, என்னை நம்பி வா அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு அழைச்சார்ல, அவர் கரத்துல என்ன ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு அவர் என்ன மறக்கல. நான் துணைவத்துல பலவீனம் உள்ளவன், குறைவுள்ளவன், தவறுகள் செய்கிறவன் தான். ஆனால் அவர் என்னை மறக்கல, என்னை விட்டு விலகவும் இல்லை. அற்புதமான ஒரு ஆண்டவர் அவர். நான் எப்படி உன்னை மறப்பேன்? நான் எப்படி உன்னை மறப்பேன்? நான் உன்னை நேசிக்கிறேன். உனக்காக செல்வேல ரத்த சிந்தனை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, என் மகனை நான் எப்படி உன்னை மறப்பேன்? என் மகளே நான் எப்படி உன்னை மறப்பேன்? நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் இப்பவும் ஒரு நினைவாக இருக்கிறேன். நான் உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். நீ சொந்து போகாத. நீ கர்த்தர் உங்களோட பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய அன்பு அவ்வளவு ஆச்சரியமான அன்பு. நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்ற. ஆண்டவரை, நீர் என்ன மறக்க மாட்டீர். நான் தான் பலவீனத்தினால் ஆண்டவர் மறந்துட்டார்னு சொல்லிட்டேன். அந்த பாவத்தை மன்னியும். நீங்க என்ன மறக்க மாட்டீங்க. எனக்காக சிலுவையில உயிரையே கொடுத்தீங்க, ரத்த சிந்தை. நீங்க எப்படி என்ன மறப்பீங்க? என்ன மறக்க மாட்டீங்க. உங்களுடைய அன்பை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி வரும். ஆண்டவரே, நீங்க எவ்வளவு நல்லவர். எங்களுக்காக சிலுவையில உயிரையே கொடுத்த, ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து உங்களுடைய பிள்ளையாக்குனீங்க. உங்களுடைய உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறீங்க. என்ன நீங்க மறக்க மாட்டீங்க, என்ன மறக்க மாட்டீங்க. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை, என்னுடைய பலவீனத்தினால ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோன்னு சொல்லிட்டு அதை மன்னிச்சிருங்க. மறக்காத தேவன் என்னோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.